ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மிலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான எம்மியான டேஸ்ட்டில் ஒரு தேங்காய் பால் புலாவும் அதுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு சோயா சங்க் 65 மசாலா தான் கொண்டு வந்திருக்கேன். இது ரெண்டோட காம்பினேஷன் வேற லெவலாக இருக்கும். பர்சனலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த தேங்காய் பால் புலாவ் வந்து ரொம்ப மைல்டான ஸ்பைசியோட பண்ணியிருப்போம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பவுலில் நான் மீல் மேக்கரை ஆல்ரெடி பாயில் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் பெசன் ஃப்ளார், தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு கையிலே நல்லா டைட்டாக பிணைஞ்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. தண்ணி ஊற்றாமல் பிணைஞ்சிங்க அப்படின்னா தான் மீல் மேக்கர் ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மீல் மேக்கரை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் ரோஸ்ட் ஆகியிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு ஒரு தக்காளியை ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி ராஸ்மல் எல்லாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த சோயா சங்க்ஸையும் அதில் போட்டு நல்லா வெரைட்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக சோயா சங்க் 65 மசாலா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை சப்பாத்தி கூடலாம் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இப்போ தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மெத்தடு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் புலாவுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூடயே 4லேருந்து 5 கிரீன் சில்லி போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம கிரீன் சில்லி மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. கை நிறையா கொத்தமல்லி புதினாவை ஃபைனாக சாப் பண்ணி போட்டு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ஃபுல்லாக திக்கான தேங்காய் பாலை எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே தக்காளி போட்டு பண்ணிடாதீங்க. தேங்காய் பால் புலாவுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம தக்காளி ஒரு தக்காளியை நல்லா பெரிய பெரிய கியூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ரைஸ் போட்டுக்கோங்க. நான் 1 கப் தேங்காய் பாலுக்கு 1 கப் ரைஸ் போடுறேன். ஆக்சுவலாக தேங்காய் பால் புலாவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து பண்ணுறதை விட பட்டர் போட்டு பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்னைக்கு 1 கியூப் பட்டர் ஃபுல்லாக போடுறேன். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக கமகமன் தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆயிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தம்லே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன ரெசிபி உங்களுக்கு தேவைன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.